உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மற்றுமொரு அண்மை செய்தி. சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பள்ளிக்கரணையில் 14 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை பெய்திருக்கிறது. சென்னை அயப்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டரும், கொரட்டூரில் 7 சென்டிமீட்டரும், மணலியில் 6.6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பதிவாகி இருக்கிறது. சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பள்ளிக்கரணையில் 14 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை அயப்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டரும், கொரட்டூரில் 7 சென்டிமீட்டரும், மணலியில் 6.6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பதிவாகி இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திடீர்னு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ப்ளசன்ட் கிளைமேட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப நாளாக இந்த கிளைமேட் சேஞ்சு, அப்புறம் எல்னினோட தாக்கம் அதுன்னு சொல்லி இப்போ ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வர ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் இன்னையிலேருந்து தான் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. காலைல நடக்கவே முடியாது, அவ்வளோ வெயில் இருக்கும். அதனாலே நிறைய பேர் வரதும் கிடையாது. இப்போ இதே மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இனிமேல் சென்னை கிளைமேட்டு இப்போது ரொம்ப மாறிக்கிட்டே இருக்குது. குளோபல் வார்மிங்கிறாங்க, அதனால் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி கிளைமேட் வந்து ஈக்குவட்டரில் மட்டும்தான் வரும். ட்ராபிக்கலில் கிளைமேட்டில் இந்த மாதிரி இருக்காது. அதில் எப்போவுமே வெயில் நிறையா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் ஒரு சீசன் வந்தால். ஈக்குவட்டரில் அப்படி இருக்காது. ஈக்குவட்டர் கீழே இருக்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் கிளைமேட்டு. இங்கே இருக்கிறதுனால நிறையா இந்த மாதிரி வர்றதுனால நிறையா உடம்புல பிரச்சனையும் வருது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.